ஆளுநர் தமிழ்நாட்டின் மீது நடத்தியது தாக்குதல், அது மோதல் இல்லை. வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, மோதல். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த கூட்டணியிலிருந்து ஏதாவது ஒரு கட்சியை கழட்டலாமா அல்லது இன்னும் 4 கட்சியை கழட்டலாமா என்று முயற்சி செய்தார்கள். அதிமுக தான் பிஜேபியோட இல்லை, இங்கே போகலாம் அங்கே போகலாம்லாம் சொன்னாங்க. நினைத்து பாருங்கள், அங்கே போயிருந்தால் என்ன இருக்கும். அதிமுக தலைமை அறிவிப்பதற்கு முன்னாலேயே பிஜேபி தலைமை அறிவித்து விடுகிறது. இவங்க முடிவு அவங்க அறிவிக்கிறாங்க. 3 தேர்தல்களை 4 தேர்தல்களை ஒரு கூட்டணி ஒரு தலைமையின் கீழ் சந்தித்தது என்று ஒரே ஒரு இடத்தை காட்டுங்கள், ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க. எப்படிப்பட்ட சக்தியை எதிர்த்து நேற்று வென்றிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். சாதாரண சக்திகள் அல்ல, எதிரி சாதாரண எதிரி அல்ல. இன்றைக்கு இந்தியாவையே கதிகலங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நினைத்ததையெல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் ஒரு முயற்சியை எடுத்து அதில் தோற்று போனார்கள் என்றோ பின்வாங்கினார்கள் என்றோ சொல்ல முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நினைத்ததை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ப ஒரு அதிகாரத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். எங்க போனாலும் அவங்களுக்கான ஆள் இருக்கும். அவங்க சொல்லாமலேயே அவங்களுக்காக வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இப்படி சுற்றி சூழ ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நினைத்ததையெல்லாம் சாதித்து கொண்டிருக்கிற ஒரு குரூப். ஆனால் அவர்களின் பாச்சா பலிக்காத ஒரே இடம் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள். ஏன் கூட்டணி கட்சிகள் இவ்வளவு உறுதியோ நிற்கிறோம்? ஏன் காங்கிரஸ் கட்சி நிற்குது? ஏன் விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறோம்? ஏன் மதிமுக நிற்கிறது? நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று கூட அங்கே அசையாமல் இங்கே அசையாமல் எக்குக்கோட்டை போல தளபதி அவர்களினுடைய கரத்தை வலுப்படுத்தி ஏன் நிற்கிறோம் என்பதற்கு விடைதான் நேற்று கிடைத்த விடை. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த கூட்டணியிலிருந்து ஏதாவது ஒரு கட்சியை கழட்டலாமா அல்லது இன்னும் 4 கட்சியை கழட்டலாமா என்று முயற்சி செய்தார்கள். அங்கே போகலாம், அதிமுக தான் பிஜேபியோட இல்லை, இங்கே போகலாம் அங்கே போகலாம்லாம் சொன்னாங்க. நினைத்து பாருங்கள், அங்கே போயிருந்தால் என்ன இருக்கும். அதிமுக இன்றைக்கு இப்படி உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதா? இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொள்கை ரீதியில் உறுதி காட்டுகிறாரே, இப்படி ஒரு உறுதியை அதிமுகவிடம் பார்க்க முடிகிறதா? அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறோம் என்று யார் அறிவிக்கிறார்? அதிமுக தலைமை அறிவிப்பதற்கு முன்னாலேயே பிஜேபி தலைமை அறிவித்து விடுகிறது. இவங்க முடிவு அவங்க அறிவிக்கிறாங்க. இப்படி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை நோக்கி யார் போவா? யாரும் போக மாட்டாங்க. ஏன் இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்றால் கொள்கை உறுதியாக இருக்கிறது. அந்த கொள்கை உறுதிதான் நேற்று வெளிப்பட்டது. நேற்று கிடைத்த வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றி. ஆளுநரை வைத்துக்கொண்டு அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பாஜக ஆளாத ஒவ்வொரு மாநிலங்களின் மீதும் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள். நேற்று நான் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட அதைத்தான் சொன்னேன். ஆளுநர் தமிழ்நாட்டின் மீது நடத்தியது தாக்குதல், அது மோதல் இல்லை. வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, மோதல். ஏன் மோதிக்கிட்டே இருக்கீங்க 2 பேரும்? இப்படி முதலமைச்சரும் ஆளுநரும் மோதிக்கிட்டே இருந்தா தமிழ்நாட்டினுடைய நலன் தானே பாதிக்கப்படும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தானே பாதிக்கப்படும். இந்த மோதல் போக்கை கைவிடுங்க, 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க, 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்கன்னு நீதிமன்றம் கூட சொன்னது. பேசுறதுக்கு என்ன இருக்கு? நாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நாம பேசலாம், இறங்கி போகலாம். நாம் இறங்கி போவதற்கோ அல்லது போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ என்ன தவறு இழைத்தோம்? தமிழ்நாடு அரசு ஆளுநருடனான முரண்பாட்டில் இழைத்த தவறு என்ன? ஒண்ணு சொல்லுங்க. ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஆளுநர் தான் தவறு இழைத்தார், திரும்ப தவறு இழைத்தார். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கா, முதலமைச்சருக்கு இருக்கா? முதலமைச்சருக்கு இருக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த அனுமதி அது சட்டம் வழங்கி இருக்கு. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் மக்கள் பிரதிநிதியாக இருக்கார். ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருப்பவரை அமைச்சராக வைத்திருப்பது என்பது முதலமைச்சரின் அதிகாரம். அதை எடுத்துக்கொண்டு ஆளுநர் என்ன செய்தார்? அவரை பதவியிலிருந்து நீக்கி ஆணை போட்டார். அப்பவே நம்ம சொன்னோம், வசமா சிக்கிட்டாப்ல அப்படின்னு. 1 மணி நேரத்தில் திரும்ப ஒரு அறிவிப்பு வருது, நான் போட்ட ஆர்டரை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். வாபஸ் வாங்கினாரா இல்லையா? அதுபோல நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பொன்முடி, அவருக்கு பதவியேற்பு செய்யணும், பதவியேற்பு செய்ய மாட்டேன் என்று காலத்தாழ்வு செய்தார், மறுத்தார் ஆளுநர். ஒரு நாளில் பார்த்தா அவரே கூப்பிடுறார், வாங்க நான் பதவியேற்பு செஞ்சு வைக்கிறேன்.
அப்போ ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளில் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் சரணடைந்தவர் இந்த ஆளுநர் ரவி. நேற்று சரணடைந்தது இரண்டாவது, ஆனால் ஏற்கனவே அவர் சரணடைந்து விட்டார். அப்படி நாம் ஒவ்வொன்றிலும் அவருக்கு உரிய நேரத்தில் பாடத்தை புகட்டித்தான் முதலமைச்சர் அவரை கட்டுக்குள்ள வச்சிருந்தார். அதற்கு நேற்று கிடைத்த விடைதான் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு யாருக்கு என்றால், இப்போ கூட நான் பேசிட்டு இருக்கும் போது நம்முடைய எம்பிட்ட சொன்னேன், இது யாருக்கு தெரியுமா இந்த தீர்ப்பு? பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நம்ம சுருக்கி பார்த்து விடக்கூடாது. நாளைக்கு ஒன்றிய அரசு மாறலாம், பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணி, பிஜேபி அல்லாத ஒரு கட்சி அதிகாரத்தில் அமரலாம். அப்படி அமர்ந்து பிஜேபி ஆளும் மாநிலங்களை சீண்டுவதற்கு ஆளுநரை பயன்படுத்தினால் பயன்படுத்த முடியாது. பிஜேபிக்கும் சேர்த்து உரிமை வாங்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதிமுக அவங்க ஏற்கனவே பல முறை ஆட்சியில் இருந்த கட்சி. இப்போ அவங்க போற போக்க பார்த்தா அவங்க எந்தக்குமே ஆட்சிக்கு வர முடியாது போல தெரியுது. ஒரு பேச்சுக்கு திரும்ப அதிமுக இந்த மண்ணை ஆளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் ஆட்சியில் இருந்தால், அவர்களை ஏதாவது ஆளுநர் சீண்டினால், அவர்களை அந்த ஆளுநர் மூலம் ஒன்றிய அரசு துன்புறுத்தினால் அவர்களுக்கும் சேர்த்து உரிமை வாங்கி கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். அப்போ இது அதிமுகவுக்கு சேர்த்து, பிஜேபிக்கும் சேர்த்து, பிஜேபி ஆளாத எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து, தமிழ்நாட்டுக்கு என்று ஒட்டுமொத்தமாக காலத்திலும் நின்று பேசக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியை மாண்புமிகு முதலமைச்சர் அடைந்திருக்கிறார். தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. எவ்வளவு பெரிய வெற்றி! ஒரு வெற்றி என்பது இப்படித்தான் இருக்கணும். தனக்கு மட்டும், திமுகவுக்கு மட்டும் இல்லாது, திமுகவுக்கு மட்டும் கொண்டாட வேண்டிய, திமுகவுக்கு மட்டுமே உரிமை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வெற்றி அல்ல. அவர் ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட்டுவிட்டார் என்று சொன்னது அதற்கு தான். இன்னைக்கு இந்தியா முழுவதும் அவர் கிழிக்கிற திசையில பயணிக்குது. நேற்று இந்த வெற்றியை உடனே கேரள முதலமைச்சர் வரவேற்று அறிக்கை விடுகிறார். ஏற்கனவே இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை அப்படின்னு ஒன்று செய்ய போறோம், மக்கள் தொகை அடிப்படையில் செய்ய போறோம்னு ஒன்றிய அரசு செய்தியை கசிய விட்டுருச்சு. அது விட்டு பல மாதம் ஆகுது. ஆனால் யாருக்கும் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து எல்லா பாதிக்கப்படுகிற மாநிலங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மூமெண்ட் கட்டணும், ஒரு இயக்கம் கட்டணும் என்கிற சிந்தனை வரல. யாருக்கு வந்தது? நம்முடைய முதலமைச்சருக்கு தான் வந்தது. எல்லா தென் மாநில முதலமைச்சர்களையும் தமிழ்நாட்டிற்கு அழைத்து, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி, இங்க நடந்த முதல் கூட்டம் இங்கே அறிவிக்கிறார் தெலுங்கானா முதலமைச்சர், அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் அப்படின்னு. அப்போ எப்படி ஒரு நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்தை முன்னெடுத்தார் பாருங்க. போன வாரம் அதுன்னா இந்த வாரம் இது. அதுக்கு முந்தின வாரம் என்ன? கல்விக்கான நிதியை மறுத்தது ஒன்றிய அரசு. ஒன்றிய கல்வி அமைச்சர் மிக மோசமான வார்த்தைகளில் தமிழ்நாட்டை விமர்சித்தார், இழிவுபடுத்தினார். அதற்கு தக்க பதிலடியை கொடுத்து சட்டமன்றத்திலேயே உன்னுடைய அந்த 2000 கோடி நிதிக்காக இந்த மண்ணை 2000 ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்கிற பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த நிதியை மாநில அரசே கொடுத்து ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தினார் நம்முடைய முதலமைச்சர். எத்தனை எத்தனை விஷயங்கள் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். இன்னைக்கு பிஜேபியினுடைய அந்த ஆட்டம் பலிக்காத ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அதனால் தான் அவருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு நிற்கிறோம். அது அவருடைய கரத்தை வலுப்படுத்தி நிற்கிறோம் கூட்டணி கட்சிகள். அதனால் தான் கொள்கை பூர்வமாக நிற்கிறோம். 2017 ஒருங்கிணைந்த கூட்டணி 2024 தேர்தலையும் தாண்டி 2026 தேர்தலையும் எதிர்நோக்கி நிற்கிறோம் என்றால், இந்தியாவிலேயே இப்படி 3 தேர்தல்களை 4 தேர்தல்களை ஒரு கூட்டணி ஒரு தலைமையின் கீழ் சந்தித்தது என்று ஒரே ஒரு இடத்தை காட்டுங்கள். ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க. கிடையாது. தமிழ்நாட்டிலும் கூட அப்படி ஒரு வரலாறு கிடையாது. இதே தமிழ்நாட்டில் கூட ஒரு கூட்டணி 3 தேர்தல்களை 4 தேர்தல்களை ஒன்றாக சேர்த்து சந்தித்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு தேர்தலை சந்திப்பாங்க, எப்படி தான் பிரச்சனை வரும்னு தெரியாது, தேர்தல் முடிஞ்ச உடனே பிரிஞ்சிருவாங்க, அல்லது அடுத்த ஒரு தேர்தல் வரைக்கும் தொடருவாங்க. ஆனால் இந்த கூட்டணி இப்படி தேர்தல்களை தாண்டி தாண்டி தொடர்கிறது, பல்வேறு இடையூறுகளை தாண்டி தொடர்கிறதுன்னா என்ன விஷயம்? ஏன் தொடருது? கொள்கை பூர்வமாக ஒருங்கிணைந்தோம், கொள்கை உறுதியோடு இந்த அணி பயணிக்கிறது, அதனால் என்றென்றும் பயணிக்கும். இதில்
விரிசல் விழுவதற்கு, பிரிவு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொள்கை வழி நடத்துகிறது. இன்றைக்கு முதலமைச்சர் நடத்தி இருக்கிற போராட்டத்தை, அடைந்திருக்கிற வெற்றியை வேற யாரை வச்சு அடைய முடியும்? நம்ம யாருக்கு அந்த உறுதி இருக்கிறது? யாருக்கு அந்த உறுதி இல்லை.